friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு சூப்பரான கேக் ரெசிபி. இதை விட ஈஸியா ஒரு கேக் உங்களால செய்யவே முடியாது. அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு கேக் ரெசிபி. பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டான சூப்பரான கேக் கிடைச்சிருக்கு நமக்கு. இந்த மாதிரி இந்த கேக் நம்ம எதுல இருந்து செஞ்சோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. நாம வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு பார்லேஜி பிஸ்கெட்ல இருந்து செஞ்சிருக்கோம். ரெண்டு பேக்கெட் பார்லேஜி பிஸ்கெட் வச்சு இவ்வளோ கேக் நமக்கு கிடைக்கும். இந்த சூப்பரான பிஸ்கெட் கேக் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஈஸியான பிஸ்கெட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் டின்னர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் தடவி அதில் வந்து லைட்டா மைதா மாவு ஒரு டீஸ்பூன் போட்டு டஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா பக்கமும் மைதா படுற மாதிரி இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி நம்ம கேக் டின்னர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 10 ரூபா பேக்கெட் இருக்குல்ல பார்லேஜி, இதில் 10 ரூபா பேக்கெட்டில் 2 பேக்கெட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பேக்கை பிரித்து நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம். இந்த மாதிரி 2 பேக்கெட் பிஸ்கெட்டையும் பிரிச்சில் கொட்டிடுங்க. நம்ம இன்னைக்கு தனித்தனியாக எதையும் மிக்ஸ் பண்ண போகிறதுல எல்லாம் ஒரே மிக்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். பார்லேஜி பிஸ்கெட்டே கொஞ்சம் சுகர் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைல்டாக சுகர் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துறேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பால் இதில் சேர்த்திடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு குக்கிங் சோடா. இப்போ இது கூட நம்ம ஒரு கோகோ ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்த போகிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம இதில் சேர்த்தியாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டரை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான ஒரு பேட்டராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச இந்த பேட்டரை வந்துட்டு நம்ம இந்த கேக் டின் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த கேக் டின்ல ஊத்திடலாம். இப்போ கேக் பேட்டர் இந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டா அப்படியே டேப் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேல நம்ம லேசா வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க நட்ஸ் கூட போட்டுக்கலாம். மேல உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்துட்டு இதுல போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனை வந்துட்டு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷமா இது வந்துட்டு சூடாயிட்டு இருக்குது. நல்லா சூடாயிடுச்சு நம்மளோட பேன். நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கேக் பேட்டர் இருக்கிற இந்த கேக் டினை வந்துட்டு இதுக்குள்ள எப்படி வச்சிடுங்க. இப்போ இது இந்த மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுல இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலை வந்துட்டு நம்ம அடைக்கணும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லைன்னா பட்டர் பேப்பர் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நல்லா சுருட்டி அப்படி அடைச்சி வச்சிடலாம். இது மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ இது இப்படியே வேகட்டும். இது வேகிறதுக்கு வந்துட்டு ஒரு 40 நிமிஷம் ஆகும். நான் நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கேன். இந்த நம்ம கேக் பேக் பண்ண வச்சு 45 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ வெந்திருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எவ்வளவு அழகா மேல உப்பி வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த சென்டர்ல செக் பண்ணி பாருங்க. சென்டர்ல வெந்திருந்ததுன்னா எல்லா பக்கமும் வெந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சென்டர்ல வேகத்தான் டைம் ஆகும். நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃப் இன்செர்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க நைஃப் நீட்டா வருது, வெளில ஒன்றும் ஓட்டலை. ஸோ நம்மளோட கேக் வந்து இப்போ வெந்துருச்சு. இப்போ இதை இப்படியே ஆற விடலாம். இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஓரத்தை வந்துட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி இந்த மாதிரி லைட்டா டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துடும். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க நம்மளோட கேக் சாஃப்டா. இப்போ இதை டர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்கை நம்ம வெட்டி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குது நம்மளோட கேக். பாருங்க எவ்வளவு சூப்பரான கேக் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டான கேக்கு. நம்ம மொத்தமே இந்த கேக்குக்கு வந்துட்டு ஒரு 30 ரூபாய்க்குள்ளதான் செலவு பண்ணியிருப்போம். 30 ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான கேக் வந்துட்டு நமக்கு எப்படி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்லயே நம்ம செஞ்சிருக்கோம் கேக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு நம்மளோட கேக்கு. நம்மளோட சூப்பர் சாஃப்ட்
பார்லேஜி பிஸ்கட் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பை.